அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. மீலாதில கொண்டாடுறீங்களே, சரி ஓகே, அது உங்களை பொறுத்தவரையும் கரெக்ட் தான். ஆனால் அதுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லுங்கள், எனக்கு அது போதும். ஓகே, நம்ம நபி நிறைய விஷயம் நம்ம சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? தொழுகிறது எப்படி தொழுகணும், சாப்பிட்றது எப்படி சாப்பிட்ணும், தூங்கும்போது எப்படி தூங்கணும், குளிக்கும்போது எப்படி குளிக்கணும், இதெல்லாம் நம்ம நம்பி சொல்லி கொடுத்தாங்க. ஏன் இந்த 2 விஷயத்தை நம்மளுக்கு சொல்லித்தரல? மீலாதுல்லா கொண்டாடுறதையும் தர்கா போகிறதையும் ஏன் சொல்லித்தரல? கொஞ்சம் யோசிங்க, ஏன் சொல்லித்தரல? ஏன்னா இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாத ஒன்று ஏன் நம்பி நம்மளுக்கு சொல்லித்தரணும்? ஏன்னா இந்த விஷயம்லாம் அப்போ நடக்கலை. அப்போ நடந்திருந்தால் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் நடக்கக்கூடாது, தப்புன்னு. ஓகேங்களா? அப்போ நபி கூடவே இருந்த சஹாபாக்கள், அபுபக்கர் அலியெல்லாம், உமர் அலியெல்லாம், இவங்களாம் கொண்டாடிக்கலாம்ல. நபி இறந்ததுக்கப்புறம் அடுத்த வருஷம் அவங்க கொண்டாடிக்கலாம்ல, ஏன் கொண்டாடலை? அவங்கள விட நம்ம பற்று அதிகமாகிட்டோம் அவங்க மேலே. இப்போ என்னென்னா, நம்ம வீட்டில் நம்ம அத்தா, அம்மா, அண்ணன், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, டீச்சர்ஸ், இவங்க எல்லாருக்கும் கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்து அவங்கள புகழ்ந்தா அவங்களுக்கு பிடிக்குமா? இல்லை அவங்க சொல் பேச்சை கேட்டு நடக்கிறத நம்ம நடந்தால் அவங்களுக்கு பிடிக்குமா? கொஞ்சம் யோசிங்க. அவங்க சொல் பேச்சை கேட்டு நடக்கிறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஓகேங்களா? அப்போ இதே போல் தான் நம்ம நபி எப்படி நம்மக்கிட்ட நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் என்னை அளவு மீறி புகழாதீங்க, இணை வச்சிடாதீங்க அப்படின்னு சொன்ன ஆள் எப்படி அவங்க பிறந்த நாளை கொண்டாட சொல்லியிருப்பாங்க? கொஞ்சம் யோசிக்கலாம்ல. அதே மாதிரி ஹதீஸ் முஸ்லீமில் 1765 நபி சொல்லியிருக்காங்க, கபர்கள் மீது நிறம் பூசுவதையும், அதன் மீது கட்டிடம் கட்டுவதையும், அதன் மீது அலங்காரம் பண்ணுவதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். அவங்க தடுத்த விஷயத்த இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? கொண்டாடிட்டு இருக்கீங்க. இது கரெக்டா? நல்லா பாதுகாக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க. யோசிச்சு இதெல்லாம் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? இதெல்லாம் நிறைய பயான் கேட்குறதோட அல்லாஹ் இறக்கப்பட்ட அந்த குரானையும் நபி சொல்லப்பட்ட அந்த ஹதீஸையும் படித்தாலே போதுமே, உங்களுக்கு எல்லாமே புரியுமே. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் மாறுவீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.